மனுஷனோட பயம் என்பது எதுவரை? ஒரு குழந்தை பரீட்சைக்காக அது தன்னைய தயார்படுத்திட்டு போகுது. அது முழு மனசோட தான் போகுது. ஆனால் அந்த கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டில் அதோட நண்பர்கள்லாம் பேசும்போது, ஆமாம் இது 2 வருஷமாகவே இந்த இந்த கேள்வி கேட்கல, இந்த இந்த இதில் கேட்கல, அதை காலாண்டு பரீட்சைன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த இந்த கொஸ்டின் வரல, ஆமாம் இது 2-3 வருஷமாக இப்படி அப்படி எல்லாமா பேசுகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதில் தான் படிச்சுட்டு போயிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறதுல நீங்கள் படிக்கலை. அந்த நேரத்தில் ஒரு பயம் வருது இல்லை? அப்போ அந்த பயம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா, அப்படியே அடுத்த ஒவ்வொரு செகண்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எது வரையிலும் இருக்கும்? அந்த பரீட்சை ஹாலில் போய் உட்காந்து அந்த கையெல்லாம் உள்ளங்கையெல்லாம் வேர்த்து அந்த பெண்ணை பிடிச்சி அந்த கொஸ்டினை எடுத்து அதை நீங்கள் பார்க்குற வரையிலும் அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் அந்த கொஸ்டினை எடுத்து பார்க்குறீங்க, நீங்கள் படிச்சுட்டு போன அதுதான் வருது, அவங்க சொன்ன எந்த கொஸ்டினும் வரல. இல்லை, ஆமாம் நீங்கள் படிச்சுட்டு போன கொஸ்டின் வரல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. 2ல் ஏதோ ஒன்று அந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பயம் இருக்குங்கிறீங்க? இல்லை, அந்த இடத்துல நிதர்சனத்தை நீங்கள் உணர்றீங்க. ஆமாம் நம்ம நினச்சது போல் வந்திருக்கு, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினச்ச விஷயங்கள் தான் வந்திருக்குங்கிற இந்த இடத்துல பயம் இருக்கிறதில்ல. நீங்கள் நினச்ச கொஸ்டின் வரலன்னா அந்த இடத்துல மனசுக்கு ஒரு வலி இருக்குது. அந்த வலி அது பெருசு தான். ஆனாலும் அந்த பயந்தீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தீவிரத்தை தெரியாது. நீங்கள் இப்போ உணர்ந்த வலி, இந்த புரிதலை நீங்கள் அந்த பரீட்சைன்னு இல்லை, உங்களோட எந்த விஷயத்தில் வேணாலும் பொருத்தி பார்த்துக்கங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டில் அந்த நொடிகளில் நம்ம வாழ கற்றுக்கிட்டோன்னா, எப்படியோ ஒரு பரீட்சை ஹாலில் பேப்பர் ஒன்று வரதான் போகுது, அது ஏற்கனவே அச்சிட்டது வரதான் போகுதுங்கிற அந்த ஒரு மன உணர்தல் நமக்கு வந்ததுன்னா, பயம்ங்கிறது மனசில் ரொம்ப தீவிரமாக இருக்காது. உங்கள் மனசோடு சேர்ந்து அந்த உடம்புமே ரொம்ப நொந்து போகுது இல்லையா, அது நடக்காது. அப்போ எப்போவுமே நம்ம ப்ரெசண்ட்டில் வாழ கற்றுக்கிட்டோன்னா, ஃப்யூச்சரை பற்றின ரொம்ப பெரிய ஒரு தலைவலியை நம்ம உண்டு பண்ணிக்காமல் இருந்தோன்னாவே நம்ம மனது தடுமாறாமல் ஓரளவுக்கு நல்லாவே பயணம் பண்ணோம். இந்த புரிதலை நீங்கள் வேறு மாதிரியும் எடுத்துடக்கூடாது. எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னா, இன்றைக்கி சம்பாரித்தோம், இன்றைக்கே பணத்தை காலி பண்ணோம், நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, அது மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையை தர்மம் தப்பாமல் கொண்டுட்டு போகிறோம், அது என்ன ரிசல்ட் தருதோ அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தையும் கொடுக்கணும். இறைசக்தி, இறைவான்னு நம்ம வேண்டிக்கணும். தர்மம் தப்பி இன்றைக்கி ஒருத்தனோட திருட்டு பொருளை எடுக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு தப்பான செயல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம சந்தோஷத்தை அனுபவித்தோம், நாளைக்கு என்னங்கிறத பார்த்துக்கலாங்கிற அந்த ஒரு மடத்தனம் இருக்கக்கூடாது. அது மாதிரி வரக்கூடிய சந்தோஷங்கள் நீர்க்குமிழி போல் இந்த நிமிடம் இந்த நொடி மட்டும்தான். அதனுடைய விளைவு எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த புரிதல் நமக்கு இருக்கணும்.